புன்னட் கட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஆர்சி புன்னட். இது டிஎன்பிசியில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மென்டல் இப்போ இரு பண்பு கலப்பு பற்றி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஏற்கனவே முன்ன வீடியோவில் நான் ஒரு பண்பு கலப்பை பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். இது இரு பண்பு கலப்பு. இரு பண்பு கலப்புனாக்கா 2 பண்பு எடுத்துக்கிறார். அதாவது இதில் என்ன பண்பு எடுத்திருக்காருன்னா விதையினுடைய வடிவம் உருண்டையாகுதா சுருங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி விதையினுடைய வடிவம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமாக்கி நிறம் எடுத்திருக்காரு, மஞ்சள் பச்சை. இது விதையினுடைய நிறம். இந்த ரெண்டுத்தையும் வச்சு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆராய்ச்சி செய்கிறாரு. அதில் கிடைத்த முடிவுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மென்டல் உருண்டை வடிவத்தை என்ன சொல்கிறாருன்னா உருண்டை வடிவம் மஞ்சள் நிற விதையம் என்ன சொல்கிறாருன்னா ஓங்கிய பண்பு. அதாவது அதுதான் பெருசு, உருண்டை நல்லா அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மஞ்சள் நிற விதையம் ஓங்கிய பண்பு என்றும், சுருங்கிய வடிவம் பச்சை நிற விதையை என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க அது ஒடுங்கிய பண்பு என்றும் அவர் சொல்கிறாரு. இந்த 2 வடிவத்தையும் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதில் கிடைக்கிறது தான் முதல் சந்ததியில் உருண்டை வடிவ மஞ்சள் நிற விதைகள் மட்டுமே கிடைச்சது. அதாவது ஓங்கு பண்புள்ளிய சந்ததி மட்டுமே கிடைத்தது. ஆனால் அதை தன் மகரந்த சேர்க்கை கொடுக்கும்போது, அதாவது அந்த இரு பண்பு கலப்பு செய்யப்பட்ட அந்த செடிகளை மறுபடியும் மகரந்த சேர்க்கப்படும் போது என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு உருண்டை மஞ்சள் நிறம் 9, உருண்டை பச்சை 3, சுருங்கிய மஞ்சள் 3, சுருங்கிய பச்சை 1 கிடைக்கிது. இது போல் கிடைக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த புறத்தோற்ற விகிதத்தை என்ன பண்ணுறாருன்னா 9:3:3:1 என்று அழைத்தார். அதாவது அந்த மஞ்சள் உருண்டை மஞ்சள் 9, உருண்டை பச்சை 3, சுருங்கிய மஞ்சள் 3, சுருங்கிய பச்சை 1. இந்த ரேஷியோவை அவர் என்ன பண்ணார் 9:3:3:1 என்று அழைத்தார். இதுதான் இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 9:3:3:1. இது டெட்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ இந்த டேபிளில் பார்ப்போம். தூய பெற்றோர், அதாவது உருண்டை மஞ்சள் நிறமுடைய விதைகள், தூய பெற்றோர் சுருங்கிய பச்சை நிறமுடைய விதைகள். அதாவது இந்த இரு பண்பு கலப்பில் 2 பண்பு எடுத்துக்கிறாரு. இதில் ஓங்கு பண்பை எது சொல்கிறாருன்னா நல்லா உருண்டையாக இருக்கிற விதை ப்ளஸ் மஞ்சள் நிறமுடைய கலர், அந்த விதையோட கலர். அதே போல் இந்த விதை 2வது விதை என்ன சொல்கிறாருன்னா சுருங்கி இருக்கும் விதை ஆனால் பச்சை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாரு அவருன்னா மிக்ஸ் பண்ணுறாரு. ஓங்கு பண்புகளுக்கு கேபிட்டல் ஆரும் கேபிட்டல் ஒய் எல்லோவுக்கு ஒய் கொடுத்துருக்கு, ஆர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இங்கே ஸ்மாலர் கொடுத்துருக்காங்க அந்த விதையோட வடிவத்துக்கு. இன்னொன்று அதனுடைய இதுக்கு சுருங்கிய பண்புக்கு ஸ்மால் ஒய் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டும் மிக்ஸ்ன்னு அந்த மகரந்த சேர்க்கைக்கு ரெண்டுத்தையும் உட்படுத்தும் போது அவர்களுக்கு கிடைத்த விதை பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக நல்லா உருண்டையான விதைகள் தான் ஃபஸ்ட்டு தலைமுறை கிடச்சிது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு தலைமுறையில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அது மிக்சிங் விதை, ரெண்டுமே அதனுடைய பண்புகள் அதில் மிக்சிங் இருக்குது. அதாவது எல்லோ கலரும் உருண்டையான பண்பும் அதே சமயத்தில் பச்சையோட பண்பும் அந்த பச்சை கலர் சுருங்கிய விதையோட பண்பும் இதில் கலந்துருக்கும். ஆனால் நம்ம வெளிப்படையாக பார்க்கப்படும் போது நம்மளுக்கு என்ன தான் தெரியும், அந்த ஓங்கு பண்பு மட்டுமே வெளிப்படையில் தெரியும். அதை மறுபடியும் மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்துகிறாங்க. அப்படி உட்படுத்தப்படும் போது அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட உருண்டை மஞ்சள் மட்டும் 9, சுருங்கிய மஞ்சள் 3, உருண்டை மஞ்சள் 3, சுருங்கிய பச்சை 1 கிடைக்கிது. இந்த ரேஷியோவை தான் அவர் என்ன சொன்னார்னா 9:3:3:1 என்றது. அதாவது இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 9:3:3:1. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கட்டம் போட்டிருக்காங்க. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், இதை 2 பக்கம் போட்டு அதை சேர்த்து என்னென்ன விதைகள் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கட்டத்தில் போட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. இது ரொம்ப முக்கியம். அதாவது
இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் 9:3:1. அதே ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னாங்கன்னா 3:1. இது ரெண்டுத்தையும் மறக்கக்கூடாது. மரபியலில் குரோமோசோமின் பங்கு பற்றி கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது என்று கேட்டால் TH மோர்கனுக்கு வழங்கப்பட்டது. எப்போ வழங்கப்பட்டது என்று கேட்டால் 1993ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஎன்பிசி டெட்டு ரெண்டுத்தையுமே முக்கியம்தான். குரோமோசோம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார் என்று கேட்டால் வால்டேயர். எப்போ உருவாக்குனாங்கன்னா 1888ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கான காரணம் என்ன? காரணம் எது என்று கேட்டால் டிஎன்ஏவின் பகுதி பொருளான ஜீன் ஆகும். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, புறத்தேற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜீன்கள் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்திருக்கும். அந்த ஜீனானது குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்திருக்கும். அந்த அமைவிடத்திற்கான பெயர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா லோக்கஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு குரோமேட்டைடு இழைகளும் திருகு போல் சுற்றப்பட்டிருக்கும். அந்த அமைப்பிற்கு பெயர் என்ன? குரோமோனிமா என்று அழைக்கப்படும். குரோமோசோமின் இறுதி பகுதி டீலோமியர் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது குரோமோசோமின் எண்டு பகுதியை டீலோமியர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த டீலோமியர் தான் குரோமோசோம்களின் நிலைப்புத்தன்மையை அளிக்கிறது. குரோமோசோமுக்கு நிலைப்புத்தன்மையை அளிப்பது எது என்று கேட்டால் டீலோமியர். அதே மாதிரி குரோமோசோம்களின் இறுதி பகுதி எதுன்னு கேட்டினாலும் டீலோமியர். செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரம் என்று அழைக்கப்படுவது டீலோமியர். டீலோமியர் என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு செல் பிரிதலின் போதும் என்ன பண்ணும், குறுகல் அடையும். அதாவது குறுகி சின்ன சின்னதாக போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள் குறுக முடியாது. அப்போ அது வேலை செய்யாது. அதுதான் செல்லுடைய முதுமையான இடம் என்று அழைக்கப்படுகிறது. அதே செல்லுக்கு முதுமைக்கு காரணமும் அதே. இப்போ டீலோமியர் தான் முதுமையை உணர்த்தும் கடிகாரம் ஆகும். அதாவது முதுமையை உணர்த்தும் கடிகாரம் எது என்று கேட்டால் டீலோமியர். அதே மாதிரி முதுமைக்கான காரணம் எது என்று கேட்டால் அதுவும் டீலோமியர் தான். இதுக்கப்புறம் வர வேண்டிய பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.